அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் சொல்ல போகிற பதிவு என்னங்கன்னா, காலையில் கோயிலுக்கு போயிருந்தோம். நான் எங்கள் வீட்டுக்காரரும் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தாத்தா பாட்டி பார்த்தோம். அவங்க சொல்ல போகிற பதிவு என்னங்கன்னா, இப்போ அவங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாகிடுச்சுங்களாமா. ஏன்னா வயசான காலத்தில் மன அழுத்தம் தான் அதிகமாக இருக்குது. யாராவது கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசினா நிம்மதியாக இருக்குது, ஒரு 2 நிமிஷம் பேசுங்கம்மா அப்படின்னு கையை பிடிச்சிட்டு பேசுகிறாங்க. சந்தோஷமாக பேசும்போது ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு வரலாம் அப்படின்ட்டு நம்மளுக்கும் அவங்க பேசுகிறது பார்த்தா ஒரு ஆதங்கமாக தெரியுது. அதனால் நாங்களும் ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு தான் வந்தோம். என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அவங்களுக்கு 5 ஏக்கரா தோட்டம் இருக்குதுங்களாமா. தோட்டத்தை பார்க்குறக்கு ஆள் சரியாக கிடைக்க மாட்டேங்கலாங்க. 12,000 மாதம் 15,000 இந்த மாதிரி கொடுக்குறோம். ஆனாலும் மனசுக்கு நிம்மதியில் சொந்த பந்தங்க வருதுங்களாமா. ஒரு 2 மாதம் 3 மாதம் இருக்கிறாங்க. அவங்க வேலை ஒழுங்காக செய்கிறதில்ல, மறுபடியும் போயிடுறாங்க. நாம் எதுவும் திட்டுறதும் இல்லை, ஒன்றும் இல்லை. இருந்தாலும் அவங்கள வச்சுட்டு இருந்தாலும் எங்களுக்கே பயமாக தான் இருக்குது. சொத்து வச்சுருந்தாலே பயமாக இருக்குது. அதனால் இந்த சொத்து பசங்க பார்க்குறதும் இல்லை. பையன் அமெரிக்காவில் இருக்கிறா. அதனால் எப்பாவது வருஷத்துக்கு ஒருக்கா வர்றா. ஒரு 4 நாள் இருக்கிறாங்க, போயிடுறாங்க. இங்கே மக பக்கத்தில் தான் இருக்கிறா. அவள் பார்த்துட்டு போகிறாங்க. பக்கத்தில் ஒரு 4 நாள் இருந்துட்டு போகிறாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மீறி பேச்சுவார்த்தையெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா பேசுனா நாய் கடிச்ச மாதிரி விழுகிறாங்க. ஒவ்வொருத்தர் பேசுகிறது வயசானவங்க கண்டாலே மதிக்காமல் பேசுகிறாங்க. அப்புறம் நாம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இந்த சொத்துனால நம்மளுக்கு எதுக்கு அப்படின்ட்டு இந்த கோயம்புத்தூரில் ஒரு முதியோர் இல்லம் இருக்குதுங்களாமா. முதியோர் இல்லம் இருக்கிறது எங்கே இருக்குதுன்னு எங்களை விசாரிக்கிறாங்க. எங்களுக்கு தெரியாதுங்க ஐயா அப்படிங்கிறது எனக்கு இன்னும் உண்மையாகவே தெரியல. தெரிஞ்சால் தான் சொல்ல முடியும், அதை பற்றி தெரியல. ஆனால் ஒரு மாதம் 20,000 25,000 கட்டிட்டா நல்ல சாப்பாடு, நல்ல இது ரூம்பெல்லாம் கிடைக்கிது, வீடு மாதிரியே இருந்துக்கலாமாம்மா அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு எங்கிட்ட கேட்டாங்க. எங்களுக்கு அந்தளவுக்கு தெரியலிங்க, விசாரித்து வேணால் சொல்கிறோம். ஆனால் உங்கள் பையன் பொண்ணை கேளுங்க அப்படின்னா. இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ளே எங்களுக்கு அழுத்தமாகவே இருக்குது. யாருமே நல்ல சந்தோஷமான சூழ்நிலையில் பேச மாட்டேங்கிறாங்க. அப்படி பேசாது இருக்கும்போது அவங்கள கூப்பிட்டு கேட்குறக்கே எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் இந்த சொத்தை விற்றுட்டு நான் பேங்கில் போட்டு ஏதோ வட்டி வர்றதை வாங்கி சாப்பிட்டும் கூட இருக்கலாம், எங்கேயோ முதியோர் இல்லத்தில் சேர்ந்து. அவங்கனால பையனாலையும் பிரயோஜனம் இல்லை, பொண்ணுனாலையும் பிரயோஜனம் இல்லை. நாங்கள் முதியோர் இல்லத்துக்கு போகிறதா முடிவு எடுத்துட்டோம். இன்னும் எங்களை யாருமே இது பண்ண முடியாது. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, எல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாலும் யார் பார்ப்பாங்க? அவங்க அங்கே இருக்கிறாங்க, பொண்ணு அங்கே இருக்கிறாங்க. அங்கே போனால் அவங்க சம்மந்தி வீட்டில் அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால் எங்களுக்கு நாங்கள் முடிவு எடுத்தது தாம்மா. இந்த கோயிலில் வச்சு உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் இது ஒரு சத்தியமான வாக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன். நாங்கள் இன்றைக்கி முதியோர் இல்லத்துக்கு போகிறதா முடிவு பண்ணிட்டோம். எங்களுக்கு நிம்மதி இல்லை. ஏன்னா என்னால் சாப்பாடு செய்ய முடிகிறதில்ல, துணி துவைக்கிறதுக்கு ஆள் போட்டாலும் ஒன்றும் சரி வர மாட்டேங்குது. அதனால் நாங்கள் மனசுக்குள்ளே அழுத்தம், சரியான அழுத்தத்தில் இருக்கிற ஒருத்தர் ஒரு சின்ன வார்த்தை, ஒரு கடுகளவு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா நம்மளால் அது தாங்கிக்க முடிய மாட்டேங்குது. சொந்த பந்தத்துக்குள்ளே போய் சொன்னாங்கன்னா அவங்க யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அந்தளவு நல்லவங்களாக தெரியல. அதனால் நாங்கள் முதியோர் இல்லத்துக்கு போகிறதா முடிவு பண்ணிவிட்டோம். கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு அட்ரஸ் நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள், முதியோர் இல்லத்தில் இந்த மாதிரி வந்திருக்காமா அப்படின்னு சொல்கிறாங்க. முதியோர் இல்லம் நல்லா சௌகரியமாக தான் இருக்குது அப்படின்னு எல்லாமே சொல்கிறாங்க. அங்கே போனால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த அட்ரஸ் கண்டுபிடிச்சி அப்படின்னாங்க. சரிங்கம்மா, எங்களால் முடிஞ்சது பார்த்து சொல்கிறோம் அப்படின்ட்டு நாங்கள் அவங்கள சந்தோஷமான வார்த்தை சொல்லி வழி அனுப்பிச்சி வச்சோம். வேறு என்ன சொல்கிறது, நம்மளால் முடிகிறது. நம்ம போய் முதியோர் இல்லை எங்கே இருக்குதுன்னு தேடி அவங்களுக்கு சொல்லிகிட்டு இருந்தால் அவங்க பசங்க பொண்ணுங்க நம்மளை கம்முன்னு விடுவாங்களா? அதனால் நம்ம என்ன சொல்கிறது அப்படின்ட்டு சந்தோஷமாக பேசி வழி அனுப்பிச்சி வச்சுட்டு வந்தோம். சங்கடமாக தான் இருக்குதுங்க வயசானவங்க இந்த மாதிரி சொல்லும்போது. நன்றி, வணக்கம்.